அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்மையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரோடும் இந்த உயிர் தெழுந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமையை செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 6 மாதம் அளவும் கண்ணின் மணி போல பாதுகாத்து 7வது மாதத்தின் முதலாவது வாரத்தில ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அவரை போற்ற, துதிக்க, அவருடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க, அவருக்கு துதி பலிகளை செலுத்த, அவரை ஆராதிக்க, அவரை உயர்த்த, அவரை மகிமைப்படுத்த, அவருக்கே எல்லா துதி, புகழ், மகிமை எல்லாவற்றையும் செலுத்த கற்றுத் தந்த தர்மையான நேரத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க செல்லும் முன் ஒரு நிமிடம் கண்களை மூடி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்க கற்றுத் தந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்திற்காக உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் என்று எங்களோடு கூட இடைபெற வேண்டுமா கர்த்தர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, நீருடைய ஆண்டவரே திரு சித்தத்தை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். அதை செய்து முடிக்கத்தக்க கிருபைகள் தாரும். ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற அல்லது கேட்க போகிற ஆண்டவரே, உடைய ஜனத்துக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் அவருடைய ஆசீர்வதியும் நீர் பேசும். உடைய நாமத்தை துதி கனமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து படித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 45வது சம்பவமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த சம்பவத்தை நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். இந்த சம்பவம் 3 சுவிசேஷங்களில காணப்படுகிறது. யோவானுடைய சுவிசேஷம் தவிர மற்ற 3 சுவிசேஷங்களிலும் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்ம தியானத்திற்காக நம்ம லூக்கா எழுதின அந்த புத்தகத்துக்கு 6வது அதிகாரத்துக்கு செல்வோம். லூக்கா 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின்வந்த 1ஆம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியாய் நடந்து போகையில் அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து கைகளால் நிமிட்டி தின்றார்கள். பரிசேயரில் சிலர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டிலே பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி தான் புசித்ததுமன்றி தன்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்று சொன்னார். மேலும் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை நம்ம இப்ப வாசித்து கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இங்க என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அவர்கள் பயிர் வழியாய் நடந்து செல்கிறார்கள். இந்த காலத்துல இருக்கிறது மாதிரி அந்த காலத்துல இயேசுவினுடைய காலத்துல இன்னும் ப்ராப்பர் அந்த ரோடு சிஸ்டம் எல்லாம் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகல. அதனால அவர்கள் ஒரு ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த பாதையின் வழியா அவர்கள் இருக்கிற அந்த பாதையின் வழியாக அவர்கள் செல்வார்கள். அதுல வழியில அந்த வயல் அதுல அவங்க வயல் இருந்ததுன்னா அது வழியா அவங்க கடந்து போவாங்க. அப்படி போகும்போது அங்க என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் அவர்கள் அங்க உள்ள அந்த கதிர்களை கொய்து அவர்கள் அதை சாப்பிடுகிறார்கள். அதை பரிசேயர்கள் பார்த்து இங்க கம்ப்ளைண்ட் பண்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ அதுக்கு ஆண்டவர் ஒரு பதில் சொல்கிறார். அந்த பதில் என்ன சொல்கிறார்? நீங்க இது சொல்றீங்களே, தாவீது செய்ததை நீங்கள் அறியவில்லையா? அவன் என்ன செய்யறான்? பசியில இருக்கிறான். அந்த சமயத்துல தேவ சமூகத்து அப்பங்களை அவன் கேட்டு அவன் புசித்தது மாத்திரமல்ல, அவனோடு கூட இருந்தவர்களுக்கும் அவன் கொடுத்தானே என்று சொல்லி
கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். இந்த வசனம் எப்படி சொல்லியிருக்கு? மனுஷகுமாரன் மேலும் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இந்த இடத்துல இந்த சம்பவத்துல சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னா, இவர்கள் அந்த இடத்துல அவர்கள் பிரயாணம் போய்கொண்டிருக்கிற நாள் ஒரு ஓய்வு நாளாய் இருக்கிறது. அந்த ஓய்வு நாள்ல அவர்களுக்கு பசி எடுக்கிறது. பசி எடுத்த உடனே அங்க வழியில் இருந்த அந்த கதிர்களை அவர்கள் கொய்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள். பசிக்கு சாப்பிடுறாங்க. இது ரைட்டா தப்பா அப்படின்னு பார்த்தா, ஆண்டவருடைய வார்த்தையில ஆண்டவர் வந்து அவருடைய கட்டளை கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? நீ வந்து பயிர்களை அறுக்கும் போது அதை ஒட்ட நீ அறுவடை செய்யாத, அந்த ஓரங்களை விட்டு விடு. ஏன், எதுக்காக ஓரங்களை விட்டு விடணும்? வழி அருகே வருகிறவர்கள் அதை எடுத்து சாப்பிடும்படியாக. அவங்க போற வழியில அவங்களுக்கு பசிச்சதுன்னா அவங்க அதை எடுத்து சாப்பிட்டு ஒருவேளை கொஞ்சம் பசி ஆறிக்கொள்ளலாம். அதற்காக, அல்லது அது அவங்களுக்காக மட்டும் இல்ல, ஏழைகளுக்காகவும் நீ என்ன செய்யணும்? நீ அந்த ஓரங்களை விட்டு விடு என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையின்படியே இவங்களும் அவங்க போறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த வயல்ல நடு வயல் வழியா யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா சேரும் சகதியுமா இருக்கும். அதனாலதான் அவங்க என்ன செய்வாங்க? வரப்பின் வழியாக அவர்கள் போக நடக்க முயற்சிப்பார்கள். அந்த வரப்புல அது கொஞ்சம் சாலிடான ஒரு ஆள் நடக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்கும். அதுல இப்ப ஓரளவுக்கு ரொம்ப அழுக்காகாம பத்திரமா அந்த பக்கம் போறதுக்கு வழி இருக்கிறது. அப்ப அப்படி போகும்போதுதான் இவங்க என்ன பண்றாங்க? சைட்ல இருக்கிற அந்த இதை கொய்து சாப்பிடுகிறார்கள். அப்போ இத பார்த்த உடனே இதில் அந்த யாருக்கு பிரச்சனை வருகிறது? அங்க இருக்கிற பரிசேயர்களுக்கு இதுல பிரச்சனை வருகிறது. அவங்க என்ன சொல்றாங்க? நீ ஓய்வு நாள்ல இப்படி செய்யலாமா? ஓய்வு நாள்ல நீ பறிச்சு அது பறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணாங்க? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அவர்கள் நிமிட்டி தின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இத அவங்க எதனால அவங்க தப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த பயிர்களை பறிக்கிறது என்பது அவர்கள் ஓய்வு நாளில் செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறது. அது அவங்க வேலை செய்யறாங்க, அதனால அது தப்பு. அடுத்தது என்ன செய்யறாங்க? அதை நிமிட்டி தின்கிறார்கள். அது இன்னொரு, அது ஏறக்குறைய ஹார்வெஸ்டிங், அந்த பயிர் அறுக்கிறதுக்கு சமானமாக இருக்கிறது. அந்த வேலையும் எந்த சமயத்துல செய்யக்கூடாது? ஓய்வு நாளில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்றாங்க. இதுல ஆண்டவர் அவர்களுக்கு மிக அழகான ஒரு பதிலை தருகிறார். என்ன அவர் சொல்ல வராரு? இந்த ஓய்வு நாள் என்பது மனுஷன் ஓய்வு நாளுக்காக படைக்கப்பட்டானா, அல்லது ஓய்வு நாள் மனுஷனுக்காக படைக்கப்பட்டதா? அப்படி ஒரு டிஸ்கஷன் இருக்கு. மனிதன் தான் ஓய்வு நாளுக்காக, அல்லது ஓய்வு நாள் தான் மனிதனுக்காக படைக்கப்பட்டதே ஒழிய ஓய்வு நாளுக்காக மனிதன் என்ன பண்ணப்படல? படைக்கப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன பண்றாரு? முதலாவது அந்த ஆதியாகம புத்தகத்துல நம்ம பார்க்கும்போது 2வது அதிகாரத்துல அது இருக்கு. ஆண்டவர் தான் இந்த ஓய்வு நாள் என்கிறதான ஒரு கருத்தையே, ஒரு கான்செப்டையே அவர் தான் உண்டாக்குறார். அவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருத்தல் அப்படிங்கிறது, ஆண்டவருக்கு ஓய்வு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆண்டவருக்கு ஓய்வு இல்லை. அவர் நம்ம அந்த வசனங்கள் எல்லாம் போன வாரம் கூட நம்ம தியானித்தோம். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் ஓய்வின்றி அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் அவர் தேவனாய் இருக்கிறார். ஆனால் ஓய்வின்றி செயல்படுவது என்பது மனிதனுக்கு இயலாத காரியம். அவன் தொடர்ந்து செயல்படுவதற்கு அவனுக்கு என்ன வேணும்? அவனுக்கு எனர்ஜி வேணும். கவனி, அவனுக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி இருக்கிற எனர்ஜியை வச்சு அவன் அந்த நாளை ஸ்பெண்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அந்த 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 எனர்ஜி முடிஞ்ச உடனே அவன் he has to take rest. அப்படி ரெஸ்ட் எடுத்து திருப்பி ரிஜுவனேட் ஆகி அவன் மறுநாள் வேலை செய்ய வேண்டும். ஆனால்
இந்த பிரச்சனை அல்லது இந்த அவசியம் யாருக்கு இல்ல? ஆண்டவருக்கு இல்ல. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த ஓய்வு நாளை நியமிக்கிறார். அந்த ஓய்வு நாளை நியமிப்பது எதற்காக? மனுஷனுக்காகத்தான் அந்த ஓய்வு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளுக்காக மனுஷன் நியமிக்கப்படவில்லை. மனுஷனுக்காக ஓய்வு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு இந்த இந்த சந்தர்ப்பத்தை வச்சு பார்க்கும்போது இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, ஓய்வு நாளில உங்க வீட்டுல வந்து உங்க கழுத குழியில விழுந்துட்டுனா அல்லது உங்க மாட்டுக்கு தண்ணி வைக்க மாட்டியா? ஏன்? அதுக்கு அதுக்கு அது அப்போ அந்த ஓய்வு நாள் அன்று அவசியமான சில விஷயங்களை செய்வது என்பது பெரிய தவறு அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை லிட்ரலா அதை புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணி, அதை லிட்ரலா அதை டெசிஃபர் பண்ணி, அதை இன்டர்பிரட் பண்ணி, அதை வாழ்க்கையில எக்ஸ்ட்ராபலேட் பண்ணும்போதுதான் அது என்ன ஆகுது? மத காயங்கள் அப்பதான் பூசப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் அந்த இவங்க சாப்பிட்டது அந்த வேலி ஓரத்துல இருக்கிற அது மோஸ்ட் லைக்லி அது காணாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது அது கோதுமை விளைந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அது மக்காச்சோளமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். இப்போ அதைதான் நிமிண்டி சாப்பிடணும் அப்படின்னா அதை உரிச்சு பிச்சு சாப்பிடுறதுக்கு தான் அதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகே, அது எதுவா இருந்தாலும் ஆண்டவர் அதை எதனோடு கம்பேர் பண்றாரு? தாவீது வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தோடு கம்பேர் பண்றாரு. இது 1 சாமுவேல் புஸ்தகத்துல இருக்கு அந்த சம்பவம். அந்த தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியில ஓடி போறாங்க. அந்த சமயத்துல அவன் ஒரு ஆசாரியனை சந்திக்கிறான். அப்போ அவன்கிட்ட போய் இவன் கேட்கிறான், எனக்கு என்னுடைய வாலிபர்கள் பசியா இருக்கிறார்கள், நீ ஏதாவது சாப்பிட கொடு அப்படின்னு கேட்கும்போது அவன் அந்த ஆசாரியன் என்ன சொல்றான்? ஆசாரியர் மட்டுமே சாப்பிடக்கூடிய தேவ சமூக தப்பங்கள் தான் இருக்கிறது. அத அப்போ அதுக்கு அவன் ஒரு கண்டிஷனும் சொல்றான். அதை வைத்துக்கொண்டு அதை அவர்களுக்கு கொடுக்கிறான். தாவீது சாப்பிட்டது மட்டுமில்ல, அவனோடு இருந்த வாலிபர்களும் அதை சாப்பிட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்போ செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன? நாம் தேவனுடைய சமூகத்து அப்பங்களில் பங்கு கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அன்னைக்கு அந்த தாவீது அவன் ஒரு ஆசாரியன் அல்ல, அவனுக்கு ஆனாலும் அந்த ஆசாரியன் அதை அவனுக்கு கொடுத்தான். ஆனா இப்போ புதிய உடன்படிக்கையின் காலத்தில் இருக்கிற நம்மை ஆண்டவர் என்ன ஆக்கி இருக்கிறார்? ஏற்கனவே நம்மை ஆசாரியர்களாக ஆக்கி இருக்கிறார். நாம் தேவ சமூகத்தில் நிற்கக்கூடியவர்களாக நம்மை கர்த்தர் மாற்றி இருக்கிறபடியால் நம்ம என்ன செய்யணும்? நாம் தேவ சமூக தப்பங்களை புசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவ சமூக தப்பங்கள் எப்படி உண்டாக்கப்பட வேண்டும்? அதுக்கு என்னென்ன ரூலு ரெகுலேஷன் அதெல்லாம் லேவியராகம புஸ்தகத்துல இருக்கு. நம்ம அங்க போகல. ஆனால் நாம் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை உண்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையோடு நேரம் செலவழிப்பதை தவிர அது வேற வழியே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிற அளவுக்கு அவங்க சோறு சாப்பிட்டாங்கன்னா ஊர்ல இருக்க பாதி கிறிஸ்தவன் எப்பவுமே செத்து போயிருப்பான். உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. தினம் தினம் தங்க வசனத்தை மட்டும் வாசித்து தியானித்து சொல்கிற பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். தினம் தினம் 5 வசனம் 10 வசனம் படிச்சுட்டு நான் பைபிள் வாசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் நம்மை ஆண்டவர் என்னவாக மாற்றி இருக்கிறார்? நாம் அவருடைய ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஆசாரியர்கள் என்றால் தேவ சமூக தப்பத்திற்கு பங்காளிகளாக இருக்கிறோம். அப்படியானால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையை தேடி வாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்.
ஆண்டவருடைய வார்த்தையோடு நேரம் செலவழிக்கும் போதுதான் நம்ம உண்மையிலேயே ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ளாத ஒருவர் ஒரு 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 உறவுல ஒரு மனுஷன் ஒரு மனுஷி 2 பேரும் அவர்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளாமல் அவர்களால் ஓரிடத்துல இருக்க முடியாது. இப்ப வந்து அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? அவங்க they have to spend time. They have to spend time alone. They have to spend intimate time. They have to spend time, lots and lots of time. அப்படி இருந்தால் மட்டுமே நாம் அறிந்து கொள்ள முடியும். அது ஆண்டவருடைய வார்த்தைக்கு மிக மிக பொருத்தமாக இருக்கிறது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். அவங்க வந்து தேவ சமூகத்து அப்பங்களை இவர்கள் சாப்பிட்டார்கள். ஆனா இங்க வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்க சாப்பிட்டாங்கல்ல, இவங்க வந்து இந்த கான் தானே சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லல. அதை நியாயப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து இது இது திஸ் இஸ் நாட் சம்திங் வெரி, அதாவது அந்த அந்த சாங்கியம் கடைபிடித்தல் என்பது நோக்கம் அல்ல. நம்முடைய நோக்கம் என்னது? ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழுதல். அதுல அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில அல்லது ஓய்வு நாள் காலையில வந்து அதை சாப்பிட்டதுனால வந்து அது ஒண்ணும் கெட்டு போகல. அது ஒண்ணும் யாரையும் பாதிக்கல. இது நிச்சயமா ஆண்டவரை பாதிக்கல. அது மற்ற மனிதர்களை பாதிக்கிறது. அவங்க வந்து இந்த சண்டே ஸ்கூல்ல ஸ்டார் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிற மக்களுக்கு அது வந்து எரிச்சல் வரும். எப்பவுமே வந்து மதவாதிகள் கோபப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து அந்த மதத்தினுடைய சம்பிரதாயங்கள் அல்லது அதனுடைய சாங்கியங்கள் மாற்றப்படும் போது அது அவர்களை டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன் அது டிஸ்டர்ப் பண்ணுது? மறுபடியும் அதே இதுக்கு போக ரொம்ப டைம் பண்ண விரும்பல. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? அப்படி செய்வதன் மூலமாக அவர்கள் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதாக அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். நான் வந்து இவ்வளவு நேரம் பைபிள் வாசிச்சேன், இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன், அதனால ஆண்டவர் வந்து என் மேல இம்ப்ரெஸ் ஆகி அவர் வந்து எனக்காக செய்தார். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ வந்து நீ ஜெபம் பண்ணி பைபிள் வாசிச்சன்னா அவர்கிட்ட கோல்டு ஸ்டார் வாங்க முடியாது. நீ பைபிள் வாசிச்சன்னா, நீ ஜெபம் பண்ணுனா, யூ வில் கம் டு நோ ஹிம் பெட்டர். அவரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். அவரை இன்னும் நீ அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரியும். ஆண்டவருக்கு வந்து உன்னை பத்தி தெரியாத ஒரு விஷயம் கூட இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு முடி கீழே விழுந்தாலும் அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு he knows you intimately. But the question is, do you know him intimately? உனக்கு அவரை தெரியுமா? அதுதான் விஷயம். அதற்கு முதல் படி என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தையோடு நாம் இருக்க வேண்டும். இதுல இப்படி அவருடைய வார்த்தையோடு இருக்கணும், அவரை அறிய வேண்டும் அப்படின்ன உடனே அதுல சிலர் என்ன பண்ணிடுவாங்க, டக்குன்னு அதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் இருக்கு. அதுல வந்து சடால்னு போவாங்க. நான் அடுத்த ஒரு வாரம் நான் உபவாசித்து ஜெபிக்க போகிறேன். நல்லது. அப்படி உபவாசிச்சு ஜெபிக்கிறது நல்லது, உபவாசம் பண்றது நல்லது. அதெல்லாம் தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் இது வந்து எங்க அது பிரச்சனை ஆகுது அப்படின்னா, வந்து ஆண்டவர் சொன்னார்ல, பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிறவர்களை போல இராதிருங்கள் அப்படின்னு. இதை எல்லாத்தையும் என்னுடைய கிரீடமாக நான் மாற்றும் போது, என்னுடைய ஸ்பெஷாலிட்டியாக நான் மாற்றும் போது, என்னுடைய இதுலதான் நான் வந்து ரொம்ப ஸ்பெஷல், நான் வந்து இத்தனை அதிகாரம் நான் தினமும் பைபிள் வாசிக்கிறேன் அப்படின்னு அது அந்த அந்த பீத்துறதுக்கெல்லாம் அங்க ஒண்ணுமே இல்லை. அதனாலலாம் ஒன்றும் ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் ஒன்றும் கிடையாது. நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணனா நீ அதிகமாக ஆண்டவரை அறிந்து கொள்வாய். அவ்வளவுதான் விஷயம். ஸோ த பாயிண்ட் இஸ், இங்க வந்து லீகலிசம் அது வந்து எப்பவுமே கோபப்படும். ஆனால் இங்கு ஆண்டவர் வந்து தெளிவா சிம்பிளா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றத பாக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த காரியத்தை படிச்ச நம்ம இன்னும் அடுத்த ஒரு 20 நிமிஷத்துக்கு இதுல உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அது என்னது அப்படின்னா, சாபத். சாபத்னா என்னது? ரெஸ்ட்னு அர்த்தம். சாபத்னா என்னது? ரெஸ்ட்னு அர்த்தம். அந்த சாபத் எப்படி அந்த
அந்த இளைப்பாறுதலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிப்பது. அந்த இளைப்பாறுதல் என்றால் என்ன? இளைப்பாறுதல் என்றால் எந்த செயலும் செய்யாமல் அமைதியாக இருப்பதற்கு பெயர் இளைப்பாறுதல். இப்ப உதாரணமா ஒருத்தர் இறந்து போனார்னா என்ன சொல்லுவாங்க? மே ஹி ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் போடுவாங்க. மே ஹி சோல் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஆத்மா இளைப்பாறுதலுக்குள் சென்று விட்டது. இனிமேல் அங்கு என்ன இல்லை? இளைப்பாறுதலில் கிரியை இல்லை. இளைப்பாறுதலில் என்ன இல்லை? இளைப்பாறுதலில் செயல்கள் இல்லை. இளைப்பாறுதலில் முயற்சி இல்லை. இளைப்பாறுதலில் ஹஸ்லிங் அண்ட் பஸ்லிங் இல்லை. இளைப்பாறுதலில் there is no what do you call அது அங்க ஹார்ட் ஒர்க் இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது. ஹஸ்ல் அண்ட் பஸ்ல இருக்கும்போது ரெஸ்ட்ல இருக்க முடியாது. நாம் ரெஸ்ட் அப்படின்னா அதை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் இந்த அவருடைய ஜனங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? இந்த ரெஸ்ட அவர் நியமித்திருக்கிறார். நீ என்ன பண்ணணும்? 7 நாள் வேலை செய்யணும், 6 நாள் வேலை செய்யணும், 7வது நாள் நீ கண்டிப்பாக ஓய்ந்திருக்க வேண்டும். அப்படி ஓய்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது அது எங்க சொல்லியிருக்காருன்னா, யாத்ராகமம் 20வது அதிகாரம் 8, 9வது வசனங்கள். அதுல அந்த வசனத்தை வாசிப்போமா? ரிமெம்பர் த சாபத் டே டு கீப் இட் ஹோலி. 6 days you shall labor and do all your work. 6 நாட்கள் வேலை செய்வீர்களாக, 7வது நாளில் என்ன செய்யணும்? ஓய்ந்திருக்க வேண்டும். இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. இப்போ ரெஸ்ட்ல இருக்கிறதுனா ஒண்ணு செய்யாம இருக்கிறது. இந்த ரெஸ்டே கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இதுல இன்னொரு ஒரு பியூட்டிய நம்ம இதுல இந்த சமயத்துல யோசிக்கதான் செய்யணும். என்னது? ஆண்டவர் இந்த உலகத்தை எல்லாம் படைக்கிறார். முதல் நாள் சிலவற்றை படைத்தார். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. முதல் நாள் வெளிச்சம் வந்துச்சு. இப்படி வரிசையாக ஒவ்வொரு நாளா படைச்சுட்டே வராரு. ஆனா மனுஷன் என்னைக்கு படைக்கிறாரு? 6வது நாளை படைக்கிறார். 6வது நாளில் தான் மனுஷன் படைக்கப்படுகிறான். படைச்ச உடனே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது என்னது? உடனடியாக அவனுக்கு கொடுக்கப்பட்டது ரெஸ்ட். படைக்கப்பட்ட உடனே நீ ஒன்னும் இதெல்லாம் பண்ணாண்டா, நீ முதல்ல என்ன செய்ய? நீ ரெஸ்ட் எடுக்க பழகிக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ரெஸ்ட் தான். அவன் கண்மணிச்ச முத நாளே என்ன நாள் தான்? He woke up on a Sabbath. He woke up on a ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாளில் தான் அவன் என்ன பண்றான்? அவன் உண்டாக்கப்பட்டு இந்த உலகத்திலே அனுப்பப்படுகிறான். ஆனா அத பின்னாடி வரும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுக்கு, இஸ்ரவேலருக்கு அதை கற்பனையாக கொடுக்கிறார். அதை கற்பனையாக கொடுக்கிறான்னு சொன்னா கமாண்ட்மெண்டாக கொடுக்கிறார். நீ கண்டிப்பா ஒரு நாள் நீ ரெஸ்ட் எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நிமிஷம் அவர்களுக்கு ஆண்டவர் அப்படி சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இப்போ அந்த ரெஸ்ட்ல இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெஸ்ட்ல இருக்கிறது அப்படின்னா செயல்படாமல் இருத்தல் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, அந்த ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னா அதற்கு நமக்கு சில விஷயங்கள் தேவைப்படுகிறது. அது என்னது? அந்த ரெஸ்ட்ல ஒரு மனுஷனால ரெஸ்ட் எடுக்க முடியணும் அப்படின்னா அதற்கு அவன் தேவனை விசுவாசிக்கிறவனாக காணப்பட வேண்டும். ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு மனுஷனாலதான் உண்மையான ரெஸ்ட் எடுக்க முடியும்.
உண்மையான ரெஸ்ட் அப்படிங்கிறது எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு ஆண்டவர் அதை பொறுப்பெடுத்து கொண்டார், ஆண்டவர் அதை செய்து முடிப்பார், அதனால நான் அமைதியா ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையாய் இருப்பதற்கு பெயர் தான் ரெஸ்ட். ரெஸ்ட்னா என்னது? எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கருத்துல கொடுத்து ஆண்டவர் எனக்காக செய்து முடிப்பார், செய்து முடித்திருக்கிறார், எனக்காக காட் வில் கம் த்ரூ ஃபார் மீ அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் சார்ந்திருக்கிறவர் தான் உண்மையான ரெஸ்ட்ல இருக்கிறதாக அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்துல கூட அவர் என்ன செய்தார்? அவர் அந்த ரெஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்தார். அதுல ஒரு சந்தர்ப்பம் தான் என்ன பண்றது, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அவர்கள் படகில போகிறார்கள். படகுல போன உடனே அங்க என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்து படகின் முன்னணையத்திலையா பின்னணையத்திலையா? இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்றாரு? படகின் பின் அணையத்தில் அவர் தலையணை வைத்து உறங்கி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ என்ன நடக்குது? ஒரு மிகப்பெரிய புயல் அடிக்கிறது. அங்க காற்றும் கடலும் கொந்தளிக்குது. அந்த படகு அலைக்கழிக்கப்படுகிறது. படகு தண்ணீரால் நிரம்பினது என்றே நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்போ அவ்வளவு தண்ணி உள்ள வருது. படகு அடிச்சு தூக்கி போடுது. என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. ஆனால் அங்கு ஒருவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அங்கு ஒருவர் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறார். அங்கு ஒருவர் அமைதியாக எந்தவித சலனமும் இல்லாமல் அழகா தூங்கிட்டு இருக்கார். இயேசு கிறிஸ்து தூங்குவதை பார்த்த உடனே இங்க சீஷர்களுக்கு பொறுக்கல. அவங்க என்ன பண்ணாங்க? அந்த குழப்பத்தின் மத்தியில அவர்கள் தங்களுடைய திறமையினால் அதை ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்த்தார்கள். அதுல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 12 சீஷர்ல அந்த இயேசுவை காட்டி கொடுத்த அந்த யூதாசை தவிர மற்றவர்கள் எல்லாருமே கடற்கரையை சார்ந்தவர்கள். அதிலும் பேதுரு, அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயா, இன்னும் சில சீஷர்கள் அவங்களுடைய பொழைப்பே என்னவா இருந்தது? அவங்க மீன் பிடிக்கிறவர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் இந்த மாதிரியான காற்றையும் கடலையும் அவர்கள் அடிக்கடி சந்தித்திருக்க வேண்டும். அப்படின்னா தான் தொழில் செய்ய முடியும். ஆனா அப்படிப்பட்ட பேதுருவும் அந்திரேயும் இருக்கக்கூடிய அந்த படகுல உள்ள அந்த கப்பல் இப்பொழுது மிகவும் கொந்தளிக்கிறது. படகுக்குள்ள தண்ணி வருது. ஆனா இயேசு கிறிஸ்துவோ என்ன செய்து கொண்டிருந்தார்? தூங்கி கொண்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அமைதியா அவரால் எப்படி அது முடிஞ்சது? அது ஏனென்றால் அவருக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? ஆண்டவருடைய நோக்கம் என் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறவில்லை. நான் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்திருக்கிறேன்? நான் இந்த உலகத்துல சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பும்படியாக என்னை ஆண்டவர் அனுப்பியிருக்காரு. அதனால அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு முன்பதாக இயற்கைக்கு என் மேல் அதிகாரம் இல்லை என்கிற அந்த உணர்வுல அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். ஆனா இந்த சீஷர்களுக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்களுக்கு ஒரு நிமிஷம் இங்க காற்று கடலும் அது போகும்போது அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? ஓகே, நமக்கு இன்னைக்கு ஜலசமாதி அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்ம இதோட மூழ்க போகிறோம். அதனாலதான் போய் இயேசு கிறிஸ்து கிட்ட போய், ஆண்டவரே, நாங்கெல்லாம் என்ன பண்ண போறோம்? நாங்கெல்லாம் மூழ்க போகிறோம், உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி, இங்கேயோ முங்குற மாதிரி இருக்கியா, நீ கவலைப்படலையா அப்படின்னு சொல்லி அவரை எழுப்புகிறதை பார்க்கிறோம். இந்த சம்பவம் இதுல சுவிசேஷங்கள்ல இருக்கு. எனக்கு டக்குன்னு அந்த இடம் எனக்கு ஞாபகம் வரல. சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த சமயத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் கண் விழிக்கிறார். இவங்க எழுப்புனதுனாலதான் முழிக்கிறாரு. உடனே அவருக்கு அங்க இருக்கிற சூழ்நிலைகள் தெரிய வருகிறது. அவர் என்ன செய்யறாரு? அந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். அந்த காற்றும் கடலும் அவருக்கு
கீழ்ப்படுகிறது. இயேசுவுக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது. அதுல ஒண்ணும் பெரிய அதிசயம் இல்லை. ஏனென்றால் காற்றையும் கடலையும் உண்டாக்கினவரே அவர்தான். அவர் என்ன பண்றாரு? அந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். ஏய், அமைதலாயிரு அப்படின்னு சொல்றாரு. உடனே அமைதலாயிற்று. ஆனா அதோட விட்டிருந்தா பரவாயில்ல. நான் தேவகுமாரன், நான் எல்லாவற்றையும் படைத்தவன், நான் சொன்னா இது கேட்கும் அப்படின்னு சொல்லி அதோட விட்டிருந்தா அப்படி அந்த நினைப்புல இவங்களும் அமைதியா இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று அப்படின்னு அவருடைய சீஷர்களை ஆண்டவர் கடிந்து கொள்கிறதை அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ இங்கு ஒரு கூட்டம் ஒருத்தர் இஸ் கம்ப்ளீட்லி டேக்கிங் ரெஸ்ட். அவருக்கு அவருடைய சூழ்நிலைகள் அவரை பாதிக்கவே இல்லை. ஆனால் இன்னொரு கூட்டம் அதே இடத்துல இருக்கு. அவங்க அவருடைய அந்த சூழ்நிலையில கண்டு பதறி, ஐயோ அம்மா என்ன நடக்க போதோ தெரியல, இன்னையோட முடிஞ்சோம், காலி, அப்படி இப்படின்னு தேவையில்லாதெல்லாம் பேசி அங்கு அவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு இப்படி செயல்படுகிறதை பார்க்கிறோம். சரி, இது இயேசு செயல்பட்டது. ஆனால் இது போன்ற ஒரு நெருக்கடியில் இன்னொரு மனுஷன் அந்த நெருக்கடியை எப்படி சந்தித்தான் அப்படிங்கிறத நம்ம பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு என்ன சந்தர்ப்பம் அப்படின்னா, எலிசா என்கிறதான ஒரு தேவ மனிதன், அவனை ஆகாப் என்கிற ராஜா அவனை தேடி துரத்தி வருகிறதை நம்ம பார்க்க முடியும். நான் நினைக்கிறேன் இது 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தையோ அங்கதான் இருக்கணும். அங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அந்த இடத்துல என்ன நடக்குது? அங்க ஒரு தேவ மனுஷனை துரத்தி வருகிறார்கள். துரத்தி வர்றான்னா எப்படி வரான்? சாதாரணமா வரல. இருக்கிற எல்லா ரதம், குதிரை, ஆளு, படை எல்லாம் சேர்த்து எடுத்து ஒரே ஒரு மனிதனை பிடிப்பதற்காக வருகிறார்கள். அவர்கள் அந்த தேசத்துக்கு விரோதமா சண்டை போடுறதுக்கு வரல. அந்த முழு ஆகாப் ராஜாவும் அவனுடைய சேனைகளும் யாரை தேடி துரத்தி வருகிறது? எலிசா என்கிற ஒரு தேவ மனிதனை துரத்தி வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை the whole state and its every object may come against you. உங்களுக்கு விரோதமாக உங்க தேசமே எழும்பலாம், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் அந்த மனிதன் அந்த நேரத்துல எப்படி செயல்பட்டான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதை பார்த்த உடனே அந்த ஆகாப் ராஜாவும் அவனுடைய சேனைகளும் வந்த உடனே அவனுடைய அசிஸ்டன்ட் கிரேட் பிரதர் கேயாசி அவர் என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு கை கால்லாம் நடுங்கி அப்படியே வயிறு கெட்டு போய் அந்த அளவுக்கு அவர் ஆயிட்டார். ஐயோ தொலைஞ்சோம், ஏன் தொலைஞ்சோம்? ஆகாப் ராஜா அவனுடைய சேனைகளோடு நம்மளை பிடிக்கிறதுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரத்துல அந்த எலிசா என்ன சொல்கிறார்? அவர் என்ன சொல்கிறாரு? அவர் ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்றார். அப்ப அந்த இடத்துல ஒரு வசனம், ஒரு வார்த்தை சொல்லுது, நம்மில் இருக்கிறவர் அந்த வசனம் எங்க இருக்கு? 2 ராஜாக்கள் 6. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்ற? எலிசா ஒரு ஜெபம் பண்றான். இந்த ஜெபத்தை நம்ம கவனமா வாசிக்கணும். வாசிங்க. எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும், நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும்னு இவன் கேட்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? அதுக்கப்புறம் அவன் பாக்குறான். அவன் என்னத்தை பார்த்தான்னு பார்த்துருவான். அவன் என்ன பார்த்தான்? உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை
அவன் கண்டான். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகள், அக்கினிமயமான ரதங்கள், அந்த மலை முழுவதும் நிரம்பி இருக்கிறதை இவன் பார்க்கிறான். யார் பார்க்கிறா? கேயாசி பார்க்கிறான். ஆனா அதை பார்க்க எலிசா கேட்கல. அவனுக்கு இருந்த அதுக்கு காரணம் என்ன? அவன் தேவனோடு இருந்தான், அவன் தேவனோடு நடந்தான், அவன் தேவனை அறிந்திருந்தான். அதனாலதான் அங்க என்ன நடக்கிறது? அவ்வளவு பெரிய ஒரு சேனை வரும்போது அவன் வந்து சீரியாவின் ராஜா, ஓகே நான் வந்து ஆகாப் ராஜான்னு சொல்லிட்டேனா? சரி, மன்னிக்கணும். ஆகாப் ராஜான்னு சொல்லிட்டேன், தப்பு. அது வந்து சீரியாவின் ராஜா. ஆனா அந்த ராஜாவோட பேர் என்னன்னு பாரு. பேர் இல்லையா? இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் பேர் தான் தெரியல. நான் அது பின்னாடி அந்த இழுத்து கொண்டு போய் அவங்க கிட்ட கொண்டு போய் விடுவோம். ஓகே, அந்த 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 ராஜா அவங்களை எல்லாரையும் கூட்டி கொண்டு போய் அவன் அந்த இஸ்ரவேலுடைய ராஜாட்ட கொண்டு போய் விடுவான். அவங்க ஒரு விருந்து கொடுத்து அவங்கள அனுப்பி விடுவாங்க. சரி, இந்த இடத்துல ஏதாவது பேர் வருதா? இல்ல, அது இல்ல, அதுக்கு முன்னாடி இங்க நீ இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, தகப்பனே, இவர்களை நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அதுக்கு வந்து நம்ம வெட்டக்கூடாதுன்னு சொன்னான். அதுக்கு முன்னாடி இருக்கும். இந்த ராஜாவுக்கு பேர் உண்டு. சரி, அது எதுவோ இருக்கட்டும். சீரியாவின் ராஜா தான் இவனை தேடி இவனை பிடிக்கிறதுக்காக வர்றான். ஆனால் அவன் என்ன சொல்லிட்டான்? எலிசா என்ன சொல்லிட்டான்? இவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகர். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த தைரியம், அந்த அந்த என்னது அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? கிரிட், அந்த கன்விக்ஷன், அந்த அந்த கான்பிடன்ஸ் எப்படி வந்தது? அந்த மனுஷன் தேவனோடு நடந்தான். தேவனோடு நடக்கிறவர்களுக்கு, தேவனோடு நடக்கிறவர்கள் இவர்கள் இந்த உலகத்துல இருக்கிற இந்த படோடாபங்களை பார்த்தோ அல்லது இந்த அந்த ராஜ்யமே அவனுக்கு எதிராக வருகிறது, ராஜாவே அவனுக்கு எதிராக வருகிறார், எல்லாரும் சேர்ந்து இவனை காலி பண்ணணும்னு தேடி வராங்க. ஆனா he was never perturbed, he was never disturbed, அவன் வந்து he didn't even wink his eye, கண்ணு கூட சிமெண்ட்ல அலட்டிக்கவே இல்லை. ஏன்? அவன் தேவனோடு நடந்தான், அவன் இளைப்பாறுதலில் இருந்தான். அதுதான் இளைப்பாறுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, they that know the Lord. அந்த வசனம் என்ன? இல்ல இல்ல, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நம்ம பலனா இருக்கும். இன்னொரு வசனம், and they that know the Lord they shall do great exploits ன்னு ஒரு வசனம் இருக்கு. அது இல்ல, அவரை அறிந்தவர்கள் அவரோடு இருக்கிறதுனால், அவரோடு நடக்கிறதுனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவங்க வந்து எப்பவும் என்ன பண்றாங்க? அவர்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். அதை பத்தி இந்த இவ்வளவு பேர் வந்தாங்களே, அதை பத்தி எல்லாம் ஆண்டவர் அவர் எலிசா அலட்டிக்கவே இல்லை. அந்த அவ்வளவு பெரிய கூட்டத்தை கண்டு இவனும் தானே தெரிஞ்சிருக்கலாம், நானும் பாக்குறதுக்கு தெரியணும் அப்படின்ட்டு அவன் விரும்பிருக்கலாமே. அவன் விரும்பல. ஏன்னா அவனுக்கு காண்றதை விட அவன் வந்து அந்த ஆண்டவரோடு இருக்கிற அந்த விசுவாசத்தை தான் அவன் அந்த இடத்துல பிரயோகித்தானே ஒழிய, நான் பார்த்தாதான் நம்புவேன், அதை எனக்கு கண்ணுல தெரியணும், நான் கையால பார்க்கணும், தொட்டு பார்க்கணும், தடவி பார்க்கணும் அப்படின்னு அவன் கேட்கவே இல்லை. ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்துடணும். அவன் அங்க சாட்சி சொல்றான், அப்பா ஐயா நம்ம கூட இருக்கிறது பெரிய ஒரு சேனை இருக்கு, இந்த சேனைக்கு முன்பதாக இவர்கள் ஒரு நிமிஷத்துல அப்படியே ஊறி சுண்ணாம்பா மாறிடுவாங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு இருக்கிறோமா? அவரோடு நேரம் செலவு பண்றோமா? அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றோமா? அவரோட பேசுறோமா? அவருடைய வார்த்தை, அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தை, இந்த வார்த்தையோடு நாம் நேரம் செலவு பண்றோமா? அவரை அறிந்திருக்கிறோமா? அவரில் இளைப்பாறுகிறோமா? இந்த கேள்விகளோடு இந்த தியானத்தை நம்ம முடிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான வேளைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டபடி நாம் செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசினபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மோடு கூட இருந்த எலிசா, ஆண்டவரே, அவனுக்கு விரோதமாக அந்த தேசத்தின் ராஜா வந்தான். அவனுக்கு விரோதமாக அந்த தேசத்தின் மொத்த மிஷினரியும் வந்துச்சு. அவனுக்கு விரோதமாக அந்த தேசத்தினுடைய மொத்த மிலிட்டரியும் வந்துச்சு. He was not disturbed. என்றால் அவன் உம்மோடு கூட இருந்தான். நாங்களும் எப்போதும் உம்மோடு இருக்கிறவர்களை ஆண்டவரே, அவர் உம்மை நோக்கி பார்க்கிறபடியா முகங்களை வெட்கப்பட நீர் அனுமதிக்கிறதில்ல. முகங்கள் பிரகாசித்தது என்று வாசிக்கிறோம். உங்களுடைய முகங்களும் பிரகாசிக்கும் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதிகளும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. தொடர்ந்து என்னோடு கூட இணைந்திருங்கள். இந்த வீடியோ ஆடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் தயவுசெய்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னொரு தேவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன். அல்லேலூயா.